ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் PS4 வச்சுருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஐயோ, இப்படி ஃப்ரண்ட் கேமரா எடுக்கணும்னா சரி, என்னமோ கருமோ அங்கிட்டு இருந்துட்டு போகுது. ஸோ அதில் நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது ப்ரோ நெட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதுக்காண்டி நான் நிறையா நெட் கனெக்ஷன் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இன்றைக்கி போட வராங்க ஏர்டெல்லேருந்து. நேற்று நான் பே பண்ணிட்டேன். 1300 சம்திங் பே பண்ணிட்டேன். சரி, 5300 பே பண்ணியிருக்கேன். இப்போது வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 5:10 ஆகுது. அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண எப்போ காலையில் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. இன்றைக்கி வராங்களா வரலையான்னு அதையும் சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக இருந்திருந்தாலும் அவங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கிட்டா டெய்லியும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அங்கிள் வந்திருக்காங்க. நேற்று ஆக்சுவலாக பண்ண வேண்டியது இன்றைக்கி தான் நான் பண்ணுறாங்க. கரெக்டாக டைம் வந்து 11 o'clock. அப்படியே நான் உங்களை லைட்டாக தான் காட்டிக்கிறேன். ஸோ இதை ட்ரில் பண்ண போகிறாங்க. இங்கே தான் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி இதை ட்ரில் பண்ண போகிறாங்க. பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஏர்டெலுக்கு. நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு கனெக்ஷன் ஒயர் போதா தெரியுதா? இந்த ஒயர் மாடிக்கு வந்து அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே வந்துடுது கனெக்ஷன். சூப்பரில் ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டு வேறு இருக்குது. இன்னும் ட்ரில் ஆகலையா அங்கிள்? ரிவேஸில் ஓடிட்டுருக்கு. ஓகே, இது ஆன்லைன் கிளாஸ் வேறு ஓடிட்டுருக்கு. கரெக்டாக 11:45 தான் போதும். அதை விட்டு அதை போட்டு ஓடிட்டுருக்கட்டும் ஆன்லைன் கிளாஸ். நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ அங்கே நின்று, அது போதும். அங்கிட்ட இங்கிட்ட நவருவோம் பாப்பா. அங்கே உட்காரு பாப்பா. நீங்கள் அந்த மரச்சாரல்லே உட்காரு. நீ வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை என்ன சொல்கிறது, ஒரே உலகலகி நினப்பு. என்னது அங்கிள்? அண்ணா இவங்க சுப்பிரமணியம், உங்கள் ஆசாரி, அவங்கள வேற சொல்ல சொல்லலாமா? இப்போ சென்டர் ஓடுமா? ஓ, அதான் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி அங்கிள். இந்த இடத்துல ஒரு வுட்டு மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வுட்டு மாதிரி செட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே அதுக்கு தான் பண்ணலான்ட்டு. சூப்பர். எங்க அங்கிள் இருக்குல்ல? ஆமாம், இந்த லாக்கை வந்து நான் எடுக்காமல் போட்டதுனால நம்ம ஃபஸ்ட் டைமா. ஆமாம், ஏன்னா எல்லாமே நம்ம மக்கள் தான் செய்வீங்க. நான் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக வரலனாலும் பரவாயில்ல, நம்ம முடிச்சிருவோன்றதுக்காக. ஓ, நம்மளுக்காண்டி பண்ணி கொடுக்குறாங்க செல்வராஜ் அங்கிள். பல வருஷம் நட்பு அப்பாவுக்கு. 12 மணிக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். நம்ம ஈவினிங் இன்றைக்கி லைவ் செம்மையாக பண்ணலாம் போல். இப்போதைக்கு ட்ரில் பண்ணிட்டாங்க. மிஷின் இங்கே இருக்குது, ட்ரில் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ப்ளே ஸ்டேஷன், லேப்டாப், டிவி, கையில் தான் ஃபோன் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இதில் வேறு ஆன்லைன் கிளாஸ் வேறு ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறது இப்போது இருக்கிற ஜென்ரேஷன். ஸோ அந்த அண்ணா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிள் வந்துட்டாங்க. என் கையும் பெருசு. வந்துருச்சு சக்ஸஸ். வேறு லெவல். லைட்டிங் இவ்வளோ தான் கிடைக்கும் ரூமுக்குள்ளே. ஸோ
ஸோ கோச்சிக்க வேண்டாம். எப்போ வருவாங்க? ஓகே ஓகே அங்கிள். அங்கிளோட ஒர்க் இப்போதைக்கு முடிஞ்ச போச்சு. ஸோ இவங்க சொன்னால் அவங்க வந்துடுவாங்க. என் அங்கிள் கரெக்டு தானே அங்கிள்? அவ்வளோதான். இது என்னென்ன டூல்ஸு? நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸ்ப்ளைசிங் மிஷின். ஓ ஸ்பைசிங் மிஷினா? இதை இங்கே வச்சுட்டு போவாங்களா? இன்னும் இவ்வளோ சூடாக இருக்குது. ஓ இப்போ ஏதோ ஒரு மிஷின் இருக்குதுன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ணா உங்கள் நேம்ண்ணா? நான் யூடியூப் வீடியோ போட போகிறேன், அதுக்காண்டி. இளவரசண்ணா? ஸோ இவங்களும் நம்மளுக்கு இப்போ கனெக்ஷன் கொடுத்து வந்திருக்காங்க. லைட்டு போடாத, லைட்டு போடணுமா? வந்துட்டு நார்மல் லாக்கார்ட் பண்ணணும். இதில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? இவ்வளோ குட்டியாக இருக்குது ஒயரு. என் கையில் இருக்கிறதே வீடியோவில் தெரியுதா? வீடியோவில் தெரியுது. இவ்வளோ மெலீஸாக இருக்குது. டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் தொழில்நுட்பத்தின் புரட்சி தான். அது வந்த பிறகு தான் வந்து இவ்வளோ பெரிய ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. நான் பொண்ணோடு நினச்சிக்கிட்டேன். பால் தீர்ந்து போட்டான். வாவ், இவ்வளோ டெக்னாலஜி நம்மளுக்கு இவ்வளோலாம் இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது அங்கிள். என்ன சும்மா நெட்டு பேக் போட்டால் அப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. இவ்வளோலாம் இருக்குன்னு யாருக்குமே மோஸ்ட்லி தெரியாது. இதில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 5 ஸ்டேஜா? நான் ஃபஸ்ட்டு அது ஆன்லைன் பே பண்ணேன். அப்புறம் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்திருக்கும்ல. நீங்கள் வந்துட்டு சும்மா நார்மலாக ஒயரிங் கொடுக்க கனெக்ஷனு, இவங்க வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்க வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுறவங்க. ஸோ இப்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒய்ஃபை மோடம் தானே அது? மோடம் வந்துருச்சு. நோக்கியா கம்பெனி. இப்போதைக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னும் நான் அசம்பிள் பண்ணும்போது நான் வீடியோஸ் பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ உங்கள் நேம்? வெங்கட்டா? ஓகே. என் சேனல் நேம் ஸ்ரீ பாலாஜி தான். ஆமாம். ஓ அது 20 வருமே. இது ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஆனில் இருக்கா? ஒரே நிமிஷம். வருது. அந்த வந்துருச்சு. இது ஆன் ஆயிடுச்சு. அது லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, எல்லாமே நான் இந்த இடத்துல செட் பண்ணுற மாதிரி தான் வைக்கிறேன். இங்கே ஒரு பிளேட். ஓகே அது அப்படி இருக்கட்டும். இதை மாட்டிக்கலாமா? 2 ஆணி இருக்குது. ஆணி அடிச்சு நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படியே மாட்டிக்கலாம். அப்போது இங்கே கூட மாட்டிக்கலாம் போல். ஓகே, பிரச்சனை இருக்காது. அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த பாக்ஸை ஆணி அடித்து மாட்டிக்க முடியுமான்ட்டு. இல்லை நீங்கள் அவங்கள்ட்டே கேளுப்பா அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில மாடல் அது மாதிரி வருது, ஆணி அடித்து மாட்டிக்கிற மாதிரி. இந்த மாடல் அது ஒரு 2 தடைக்கு தான் பண்ணிக்கலாம்.
நம்ம லேண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது எதில் கொடுக்கணும், இதில் கொடுக்கணும்? இது 4 போர்ட் இருக்குது, 4 எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நீங்கள் லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபோனுக்கு. ஓகே. இதெல்லாம் இது பவர் ஆஃப், வேனு, ஒய்ஃபை ஆன் ஆஃப், WBS. இது இல்லாமல் எல்இடி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே வரிசை எல்இடி எல்லாமே எரிஞ்சிட்ருக்கும். நைட்டில் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. லைட்டு வேண்டாம்ண்ணா? ஆமாம், லைட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது கொஞ்சம் அந்த சைடெலாம் கொஞ்சம் பட்டன்லாம் தூசியாக இருக்குது. ஓகே. டஸ்ட்டு அதனால் வராது அவ்வளோ சீக்கிரம், கிராஸாக வரும். டிவி ரிமோட் இங்கே இருக்கு. நீங்கள் இனிமேல் தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே. ஆமாம், இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணால் தான் ஆக்டிவேட் ஆகும். ஓ, ஸ்ரீ பாலாஜி கமலக்கண்ணன். ஆமாம், ஸ்ரீ பாலாஜி கமலக்கண்ணன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் செட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். நான் வீட்டில் எல்லாமே இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, லேப்டாப்புக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக தெரியுதா, லேப்டாப் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி PS கீழேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்து இந்த பேப்பரை போட்டு வச்சுருக்கேன். அன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஏன் ப்ரோ PS4க்கு கீழே வந்துட்டு எதுவுமே கொடுக்காம பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்க, ஃபயர் ஏதாச்சும் ஹீட் ஆகும்னு. மோஸ்ட்லி நான் ஏசியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஏசியில் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். அப்படி இல்லைனா ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நான் ரெக்கார்டிங் பண்ணலைன்னா. அப்படி இருக்கிறனால மோஸ்ட்லி ஹீட் இஷ்யூஸ் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஃபைனலாக ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முக்கால்வாசி இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதில் லைட்னிங் சரியில்லைன்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா லைட்னிங் செட்டப்ஸ்லாம் நம்மள்ட்ட இல்லை. இப்போதைக்கு சேனலை இவ்வளோ தான் டெவலப் பண்ணியிருக்கேன். PS4 வாங்கியிருக்கேன், ப்ராட்காஸ்ட் போட்டிருக்கேன், PS1+ வாங்கியிருக்கேன், அப்புறம் என்னது டிவி வாங்கியிருக்கு. எல்லாமே இப்போதைக்கு இவ்வளோ தான். அமௌண்ட் ரொம்ப பட்ஜெட் ஓவராக போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுமா சேனலை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் ஒய்ஃபை கனெக்ஷன் போட்டதுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காண்டி நான் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன்றது எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த நாய் வேறு குறைச்சிட்டு இருக்கு. ஏசி இப்போதைக்கு போடலை. இன்னும் நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிறதுனால வீட்டில் எல்லா துணியும் துவச்சி போட்டுட்டாங்க. ஸோ துவச்சி போட்டனால எல்லாத்தையும் நான் பெட்டெல்லாம் மறுபடியும் விரிக்கணும். துணியெல்லாம் எல்லாம் துவச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ க்ளீனாக இருக்குது இப்போதைக்கு. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபேமிலியில் இன்னொரு மெம்பருக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை நீங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஏதாச்சும் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட மேட்ரு கிடையாது, அவங்கள பார்க்க வைங்க. பிடிக்கணும்னா இந்த ஃபேமிலியில் நம்மளும் ஸ்ரீபாலாஜியோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நைட்டு மேபி லைவ் ஸ்ட்ரீம் கன்ஃபார்ம் இருக்கும். லைவில் பார்க்கலாம். பாய்.